அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு நோ அபவுட் இஸ்லாம். இன்றைக்கி நம்ம மத்துடைய சட்டங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மத்துடைய எழுத்துக்கள் 3. அவை 1 அலிஃப் மத்தா, வாவ் மத்தா, யா மத்தா. இப்போ இவற்றை பார்த்திங்கன்னா நீட்டல் எழுத்துக்கள் என்றும் சொல்லப்படும். இப்போது நீட்டல் எழுத்துக்களை ஒரு அலிஃபின் அளவு நீட்டி ஓத வேண்டும். இப்போ உதாரணமாக இதை நம்ம எப்படி ஏற்கனவே கிளாஸில் பார்த்தோம், ப, பி, பு. இப்போ அது நம்ம நீட்டாமல் நம்ம உச்சரித்தோம். இப்போ தமிழில் அதை நீட்டுறதுக்கு பா, பி, பு. அதே போன்ற அரபியில் பாலிப் ஜபர் பா, பாயா ஜேர் பி. அப்போ சுக்குன் பெற்ற யா வந்திருக்கு. பாவா பேஸ் பூ. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே அலிஃபிற்கு முன்னால் ஜபர் இருக்கும். அப்படி அலிஃபுக்கு முன்னாடி ஜபர் வந்துருச்சுனாலே அது என்னது, அலிஃப் மத்தா தான். அதை ஒரு அலிஃபின் அளவு நீட்டி ஓத வேண்டும். ஜா த, ஜாதா. அடுத்து சுக்குன் பெற்ற யாவுக்கு முன்னால் ஜேர் இருக்கும். அது என்னது, யா மத்தா. உதாரணமாக தீனி. அதே போன்று சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னால் பேஷ் இருக்கும். அது என்னது, வாவ் மத்தாவாகும். உதாரணமாக தக்கூனு. இப்போ நம்ம மத்தாக்களுடைய பயிற்சியை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அலிஃப் மத்தாவுடைய பயிற்சி ஆ, பா, தா, சா, ஜா, ஹா, ஹா, தா, ரா, ரா, ஜா, சா, ஷா, ஸ்வா, ரா, பா, லா, ஆ, கா, ஃபா, ஆ, கா, லா, மா, நா, வா, ஹா, யா. அடுத்து பயிற்சி செய்து பார்க்கலாம். ஜா த, ஜா த, ஹா ஃப, ஹா ஃப, கதா, லஹா, ஜா ஹத, ஜாஹத, ஹா ச ப, ஹா ச ப, ஜு நா, ஜுனாஹு, ஜுனாஹு. இந்த வார்த்தைகளை சொல்லி உச்சரித்து பாருங்க. அடுத்து யாமத்தா உடைய பயிற்சி. இ, பி, தி, சி, ஜி, ஹி, ஹி, தி, ரி, ரி, ஜி, சி, ஷி, ஸ்வி, லி, தி, லி, இ, கி, ஃபி, கி, கி, லி, மீ, நீ, வி, ஹி, ஈ. நல்லா வார்த்தைகளை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பயிற்சி செய்து பார்க்கலாம். தீனி, ஃபீஹி, அரினி, யுவாரி, மஃபாத்தீஹு. அடுத்து நம்ம வாவ் மத்தாவுடைய பயிற்சியை பார்க்கலாம். ஊ, பூ, தூ, சு, ஜூ, ஹு, ஹு, து, து, ரு, ஜு, சு, ஷு, சு, லு, பு, லு, உ, கு, ஃபு, உ, கு, லு, மு, நு, உ, ஹு, உ, யு. அடுத்து பயிற்சி செய்து பார்க்கலாம். நூஹு, தூரு, நூரு, யூஹி, யகூமு, ஹாரூனு.
இன்ஷா அல்லாஹ் நல்லா பயிற்சி செய்து ஓதி பாருங்க. அடுத்து கடா ஜபர், கடா ஜேர், உல்டா பேஷ் ஆகியவற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூணும் பார்த்திங்கன்னா அலிஃப் மத்தா, வாவ் மத்தா, யா மத்தா போன்றது தான். இவற்றை என்ன செய்யணும், ஒரு அலிஃபின் அளவு நீட்டி ஓத வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கடா ஜபர் அலிஃப் மத்தாவை போன்றதாகும். அதாவது உதாரணத்துக்கு பா கடா ஜபர் பா, பா அலிஃப் ஜபர் பா. அப்போ அந்த ரெண்டோட உச்சரிப்பும் ஒன்று போல தான் இருக்கும். ஆ தம, ஆ மன, அபவாஹு, சமாவாத்தி. அடுத்து நம்ம கடாஜேர் யாமத்தாவை போன்றதாகும். உதாரணத்துக்கு பா கடாஜேர் பி, பாயா ஜேர் பி. அப்போ இந்த ரெண்டோட உச்சரிப்பும் ஒன்று போல தான் இருக்கும். ஈ லாஃபி, பிஹி, இபா இபாதிஹி. அடுத்து நம்ம உல்டா பேஷ் வாவ் மத்தாவை போன்றதாகும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பா கடா பேஷ் பூ, பா வாவ் பேஷ் பூ. அப்போ இந்த ரெண்டோட உச்சரிப்பும் ஒன்று போல தான் இருக்கும். லஹு தாவூத ரசூலுஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணி ஓதி பாருங்கள். இந்த வகுப்பை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் அல்லாஹ் நற்கூலியை வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.